சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்காக, அதிகாலையிலே ஆண்டவருடைய கிருபைகளுக்காக, அதிகாலையிலே அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவர் சமூகத்திலே காத்திருக்க 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 நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு பெரிய ஆத்தும தாகம், ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் ஒவ்வொரு நாளும் வருகிறது. சமீபத்தில் ஒரு வாலிபர் கூட்டத்தில் ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்வை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்டர்வல் டைமில் ஒரு தம்பி வந்தார். அவர் சொன்னார், அண்ணே, நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், எப்படி இருந்து மீண்டு வர எனக்கு ஆலோசனை தாங்கன்னு கேட்டார். தம்பி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்னோடு கூட கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி, சக மாணவி, எல்லாரோடையும் நான் நல்லா பேசுவேன், அவட்டையும் பேசுவேன். நான் அவளை உள்ளத்தில் லவ் பண்ணணும், அவளை காதலிக்கணும், அல்லது அவளை திருமணம் அப்படியெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. தவறான எண்ணத்துலையும் நான் அவட்ட பேசலை. எல்லாரோடையும் நண்பர்களைப் போல் பேசுகிறது போல் அவளையும் என் கூட படிக்கிற பிள்ளை, நான் பேசினேன். முதுகலை படிக்கிற பையன். ஆனால் என்னையும் அறியாமல் அந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன், எப்படின்னு கேட்டேன். சொன்னார், திடீர்னு அந்த பிள்ளை ஒரு நாள் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அப்போ நான் அப்படி நினைக்கலையே, என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னா, நானும் அப்படி ஒன்றும் நினைக்கல, உன்னையே மாதிரி தான் நானும் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன் கூட டெய்லி பேச 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 ஒரு நாள் நீ கல்லூரிக்கு வரல, லீவ் போட்டேன்னா என்னையும் அறியாமல் என் உள்ளம் ஒன்று தேட ஆரம்பிச்சது. அப்போ தான் நான் அதை புரிந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அவள் சொன்ன அந்த வார்த்தை என்னைய பாவத்தில் விழ தள்ளிட்டு நானும் தப்புன்ட்டேன். எனக்கு ஆலோசனை தாங்கன்னு கேட்டார். நான் ஆலோசனை கொடுத்தேன், அவர் சரியாயிட்டார். ஆனால் இந்த 5வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்துக்காக நம்ம காத்திருக்க 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 நம்மையும் அறியாமல் நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய உள்ளான மனிதனில் அவருடைய வார்த்தை கட்டாயம் எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்க. ஒரு நாள் வார்த்தை கிடைக்கலன்னா அன்றைக்கி நமக்கு நிம்மதியே இல்லை, அன்றைக்கி நமக்கு நிம்மதியே இல்லை. எப்படி அந்த பையன் ஒரு நாள் காலேஜுக்கு வரனா இவருடைய உள்ளம் அப்படி தேடி அலையுதோ, அதே மாதிரி ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நமக்கு அந்த வார்த்தை கிடைக்கல, அந்த வார்த்தைக்காக அப்படியே காத்திருக்கிறோம். ஸ்திரீகளின் சிநேகத்தை விட ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற அந்த அனுபவம் அது மிக மேன்மையானது. அந்த அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.